விஜய மையமாக வச்சு சீமானுக்கு கொடுக்கிற நெருக்கடிகளும் அவருக்கு வாக்களித்த 8 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியிலும் பெரிய வேகத்தையும் இதையும் உருவாக்கியிருக்கு, பெரிய வேகத்தை உருவாக்கியிருக்கு. இப்போ நீங்கள் மும்முனை போட்டி தான் நடக்குது, 4வது இருக்கவர் 2 விழுக்காடு தான் வருவார்னு சுமன் ஸ்ரீராமன் ஐயா சொல்லும்போது தான் அந்த ஒரு பெரிய ஒரு வேகத்தை அது கொடுக்குது. அதையும் நாம் தமிழர் வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கணும்னு நான் பார்க்குறேன். என்னை பொறுத்தளவில் விஜயம் மையமா வச்சு மாற்றுன்னு வந்த வாக்குகள் வந்து நமக்காக சீமான் தான் இருக்கிறான், மாற்றுன்னு சீமான் தான் இருக்கிறான், நிரந்தரமா சீமான் தான் இருக்கிறான், உறுதியா சீமான் தான் இருக்கிறான், இரவல் வேட்பாளர் வச்சு சந்தர்ப்பவாதியா விஜய் இருக்கிறாருன்னு தெரியும் போது விஜயை நோக்கி வந்த மாற்றுங்கிற வாக்குகள்லாம் சீமானுக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த 15 நாட்களுக்குள்ள அதைத்தான் நாம் தமிழர்கள் வந்து களத்துக்குள்ள செய்தாகணும். கமலஹாசனை சீமான் பலவீனப்படுத்துற மாதிரி விஜய் பலவீனப்படுத்த ஒண்ணுமில்லை. விஜய் வருகையே சீமானுக்கு ஒரு பலமாறும். விஜய்க்கு என்னங்கிறது மே 4 தான் தெரியும். விஜய்க்கு வருகையே சீமானுக்கு, விஜய் சீமானுக்கு ஒரு அனுகூல சத்துருவாட்டு சீமானுக்கு ஒரு பிளஸ்ஸா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. இதைத்தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். களத்துல சீமான் சரியான இஷ்யூஸை எடுத்து கொண்டு போகும்போது கண்டிப்பா சாதிப்பாரு. இப்போ வரும் நாட்கள்ல சீமானுக்கு வந்து கூட்டம் அதிகம் வருது. இன்ஸ்டாவில் சீமானுக்கு 60 லட்சம் வியூ போகுது, அது போகுதுன்னு சொல்லும்போது எங்க இருந்தாங்க ஏறி வராங்கிறதெல்லாம் பெரிய அளவில் வருது. விஜய் டிக்ளைனிங், சீமான் ரைசிங். டிக்ளைனிங்கிறது நான் வந்து அதே கற்பனை தான், அதுக்குள்ள வரல. விஜய்க்கு ஓட்டுங்கிறது மே 4 தான் தெரியும். பட் சம்படி விஜய்க்கு ஆதரவா பேசுறவங்களும் டிக்ளைனிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. விஜயும் வந்து வெக்ஸ் ஆயிட்டாரு. அப்போ குழப்பமான ஒரு நிலையில, தெளிவற்ற ஒரு நிலையில, பெர்மனண்டா டெம்பரரியாங்கிறத புரியாத ஒரு தன்மைக்குள்ள விஜய் களத்துக்குள்ள இருக்காரு. இது வாக்காளர்கள் மத்தியிலையும் சீமானை தூக்கிறோம், விஜய் அடிச்சிடும். இந்த கம்பாரிசன் வாக்காளர்கள் மத்தியிலையும் சீமானை தூக்கிறோம், விஜய் அடிச்சிடும். சீமான் பெர்மனண்டான ஆளு, உறுதியா இருப்பாரு. 29 தனிச்சு 31 தனிச்சுன்னு நிற்கிறதுக்கு தயங்காதவர்ங்கிறது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பாதிப்பையும் சீமானுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸையும் கொடுக்கும். இதனால தான் நான் சொன்னேன், சார் சீமான் அவர்கள் இன்று சென்னையில் அவரோட பரப்புரையை வந்து நிகழ்த்தியிருக்காரு. அதே சருவாயில் எங்களுக்கு வந்து சரியான அனுமதி வந்து வழங்கப்படுறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் தாவேக்காவினர் வந்து பரப்புரைக்கே வரதில்லை. மக்கள் மத்தியில் இது விஜய்க்கு எதிரான நிலைப்பாட்டை வந்து தாவேக்காவினர் மத்தியிலேயே திருப்பி இருக்கிறது. நிறைய பேர் ட்விட்டரில் எழுத தொடங்கியிருக்காங்க, விஜய்க்கு எதிரான கருத்துக்களை வந்து பரப்ப தொடங்கியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, விஜய் பாப்புலாரிட்டியை வச்சு அதை என்கரேஜ் பண்ண பார்க்குறாரு. வியாபாரம் இடத்துக்கு பிராண்டிங்கு 10 கோடி ரூபா ஜானாரிக்கு கொடுக்காரு, வியாபாரம் பண்ணதான வராது. எதிர்பாராத அடி என்னன்னா 300 கோடி ரூபா திராட்டில் போயிட்டு வியாபாரம் பண்ண வர்றவர் தெளிவாக வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடோடு மக்களவை தேர்தலில் நின்றுக்கணும். 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். சகாதேவ மாதிரி சொன்னேன், போடுங்கன்னு சொன்னேன். புஷி ஆனந்தில் கூட போட சொன்னேன். நீங்கள் அப்போ உங்களுக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து ஆதவர்ஜனா வரல, செங்கோட்டையும் வரல, ஆட்கள் இல்லை. அப்போ உங்களுக்கு உங்கள் பாப்புலாரிட்டி தான் இருந்தது, ஆள் இல்லை. ஆள் இருந்தால் 39 போட்டுருக்கலாம். அல்லது நீங்கள் போட்டால் அது கஷ்டப்பட்டு இப்போ பிடிச்ச மாதிரி 214 பிடிச்ச மாதிரி 39 பிடிச்சி போட்டால் அது ராகுலுக்கு பாதிப்போன்னு நினச்சி நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் பேசாமல் இருந்துக்கிட்டீங்க. ஸோ உங்களோட பார்வை என்னன்னா, நீங்கள் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், பகுதி நேர அரசியல்வாதி, முழு நேர அரசியல்வாதி இல்லை. எப்போ வேணாலும் தேர்தல் வேண்டாம், எலெக்ஷன் வேண்டாம்னு சிரஞ்சீவி மாதிரி கூட தூக்கி போட்டுட்டு போயிடுவீங்க. கமலஹாசன் மாதிரி கூட அதில் உங்களோட வேகத்தை குறைச்சிக்குவீங்க. அது வந்து நீங்கள் 2024 அதை நிரூபிச்சிட்டீங்க. அப்புறம் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்கல. இது கமலஹாசன் நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூரில் நிற்காதது மாதிரி தான். கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்கு பிறகு ஒரு நிற்கல. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு பார்லிமெண்ட்டில் ரெட்டர் பேடாக இருந்து இடைத்தேர்தலில் நிற்கல. அப்போ நீங்கள் சீரியஸான ஒரு அரசியல்வாதி இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் கூட்டணி எதிர்பார்த்தீங்க, கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. காங்கிரஸ் உங்களோட கூட்டணிக்கு வரல. அடுத்தபடியாக நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு உங்கள்கிட்ட நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. 80 விழுக்காடு இன்னைக்கு கேண்டிடேட்ஸ் வந்து பாஜக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆசைப்பட்டவங்க. அது கூட்டணி உங்களுக்கு சரியாக அமையலை. ஸோ நீங்கள் கடைபிடித்தேன் கொள்வாருன்னு எல்லாமே உங்களுக்கு பின்னடைவு. கரெக்டாக நீங்கள் 39 கேண்டிடேட்டை செட் பண்ணிட்டு 24 வந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க. உங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறீங்க. யார்? KM ஷெரீப் பங்குக்கு வந்திருக்காரு, முஸ்தபா பாய் பங்குக்கு வந்திருக்காரு, ஜெகநாத் மிஸ்ரா 24 மலை தெலுங்கு செட்டியார் 3 வரை வச்சு கூட்டணி மாதிரி தான் கேண்டிடேட் போட்டிருக்கீங்க. நீங்கள் உங்கள் கேண்டிடேட் மாதிரி சொல்றது கூட ஒரு மோசடி தான். அப்போ இவ்வளவுக்குள்ள ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம போயிட்டோமே, நம்ம நினைச்சது மாதிரி ஒன்றும் வரலையே, நிரூபிக்கிறதுக்கு முன்னே யாரும் நம்மளை அங்கீகரிக்கலையே, நிரூபிக்கலைன்னா அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு ரவீந்திரன் சொல்றது தானே கரெக்டுங்கிறதுல அவர் விரக்தி வேதனை அடைஞ்சிட்டார்.
234 போட முடியாது நம்ம சொன்னனால தான் கஷ்டப்பட்டு போடுறதுக்குள்ள மூவ் எடுத்தார். போடுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு போட்டிருக்கிறாரு. 101 மேல இரவல் வேட்பாளர்கள் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்கள் 101 கட்சியோட கூட்டணி சீமான் வராத கிண்டல் நக்கல் நையாண்டி பண்றாரு. அப்போ குழப்பமான ஒரு நிலையில, தெளிவற்ற ஒரு நிலையில, பெர்மனண்டா டெம்பரரியாங்கிறத புரியாத ஒரு தன்மைக்குள்ள விஜய் களத்துக்குள்ள இருக்காரு. இது வாக்காளர்கள் மத்தியிலையும் சீமான தூக்கிறோம், விஜய் அடிச்சிடும். இந்த கம்பாரிசன் வாக்காளர்கள் மத்தியிலையும் சீமான தூக்கிறோம், விஜய் அடிச்சிடும். சீமான் பெர்மனண்டான ஆளு உறுதியா இருப்பாரு, 29 தனிச்சு 31 தனிச்சுன்னு நிக்கிறதுக்கு தயங்காதவர்ங்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய பாதிப்பையும் சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸையும் கொடுக்கும். இதனால தான் நான் சொன்னேன், ஆஸ்பிரேஷனல் ஓட் ஆஃப் விஜய் வில் பிகம் ரியல் ஓட் ஃபார் சீமான். கற்பனை ஓட்டாட்டு விஜய்க்கு கட்டமைக்கப்படுறதெல்லாம் உண்மையான ஓட்டாட்டு சீமானுக்கு வருங்கிற கருத்தை நான் சொன்னேன். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு தான் இதை உணர்த்தும். இன்னும் 15 நாளைக்கு மேல இருக்குது. களத்துல சீமான் சரியான இஷ்யூஸை எடுத்து கொண்டு போகும்போது கண்டிப்பா சாதிப்பாரு. இப்போ வரும் நாட்கள்ல சீமானுக்கு கூட்டம் அதிகம் வருது. இன்ஸ்டாவில் சீமானுக்கு 60 லட்சம் வியூ போகுது, அது போகுதுன்னு சொல்லும்போது எங்க இருந்தாங்க ஏறி வராங்கிறதெல்லாம் பெரிய அளவில் வருது. விஜய் டிக்ளைரிங், சீமான் ரைசிங். டிக்ளைரிங்கிறது நான் அதே கற்பனை தான், அதுக்குள்ள வரல. விஜய்க்கு ஓட்டுங்கிறது மே 4 தான் தெரியும். பட் சம்படி விஜய்க்கு ஆதரவா பேசினவங்களும் டிக்ளைரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. விஜயும் வெக்ஸ் ஆயிட்டாரு. நம்ம பிரிக்கிற ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி ஒரு அரசியல் சக்தியாக பிரிக்கக்கூடிய ஓட்டு எடப்பாடியை பலவீனப்படுத்தி மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடும். எதுக்காக எந்த வன்மத்தோட நம்ம வன்மம் காழ்ப்புணர்ச்சியோட உதயநிதி ஸ்டாலினுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோம். அதுவும் மக்கள் மத்தியில் ரவீந்திர துரைசாமி பண்ணவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கு எதிராக வன்மமா கட்சி ஆரம்பிச்சோமோ அவரே ஸ்டாலினோட அதிகாரத்துல டெலிகேட்டட் பவர்ல அதிகாரத்துல வர்றதுக்குள்ள சூழல் தான் இருக்குது. ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறதுலையும் விஜய்க்கு மிகப்பெரிய மனசோர்வு உருவாயிட்டு, அதனால அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல. இந்த இடம் சீமான தூக்கம். கமலஹாசனோட அந்த பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருந்த ஒரு தன்மை தான் சீமானை இன்னைக்கு 8.2 கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கமலஹாசன் வர்றதுக்கு முன்னாடி சீமான் இருந்தது 1.1 தான். இப்போ விஜய்க்கு பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் தன்மை, காளான் மாதிரி செயல்படுறது, புற்றிசல் மாதிரி செயல்படுறது, மின்னல் மாதிரி மறைஞ்சு போறது, ஒரு நிரந்தர சக்தியா இல்லாதது, இடைத்தேர்தலில் போட்டியிடாம பார்ட் டைம் பொலிட்டிஷனா விக்கிரவாண்டியையும் ஈரோடு கிழக்கையும் அவர் இது பண்ணது, சந்தர்ப்பவாதியா காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்து நின்று கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு போனது, அப்புறம் பாஜக அலையன்ஸுக்குள்ள ஒரு 40-50 சீட் வாங்கிட்டு போலான்னு நினைச்சது, கடைசியில் கேண்டிடேட் போட முடியாம பல கட்சி மாறி அவங்களை கேண்டிடேட்டா போட்டது. இதெல்லாம் சாட்டை துறைமுறை மட்டுமல்ல, அனைத்து நாம் தமிழர் நிர்வாகிகளும் மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸை கொடுக்கும். அது யாதவர்கள்ட்ட கொடுக்கும், பரையர் தேவேந்திரர்கள்ட்ட கொடுக்கும், வண்ணார் நாவிதர் துயவர் போன்ற சமங்கள் மத்தியில் கொடுக்கும். 10.5 விஷயத்துல எம்ஜிஆரே அடிச்சு சீமான் தான் இருக்கிறாருங்கிற அந்த இமேஜ் வரும்போது சீமானுக்கு அது ஒரு பெரிய இதை கொடுக்கும். இதெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போக வேண்டியது நாம் தமிழர் தம்பிகளோட கடமை. வீரப்பனுக்காக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு பேசுறாரு சீமானுங்கிறது, இது எல்லாமே தான் சீமானுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கும். அதுக்கான நான் சொல்லக்கூடிய அளவுக்கு 17 விழுக்காடு வாக்கெடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியாலிட்டி சீமானுக்கு இருக்குது. அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய வேலைகளை நாம் தமிழர் தம்பிகள் அயராது உழைச்சாங்கன்னா கண்டிப்பா சாதிக்கலாம். 8 விழுக்காடு வந்தவர் 1+7 18 விழுக்காடு, 1+7 அதே 8 17 விழுக்காடு சாதிக்க முடியும்னு அவர் நம்புறாரு. ஸோ அந்த அடிப்படையில தான் என்னோட கருத்தை நான் முன்வைக்கிறேன். கண்டிப்பா சீமானுக்கான களம் இருக்குது. விஜயோட இன்னெபிலிட்டி இன்காம்பிட்டன் மண்குதிரை விஜய்ங்கிறது சீமானுக்கு பிளஸ். விஜய் ஒரு எலிஜிபிளா இல்லாம மண்குதிரையா இருக்கிறதுனால விஜயை மையமா வச்சு மாற்றம்னு வந்த வாக்குகள், விஜய் ஒரு தகுதியானவராக இருப்பார் நினைச்சு மாற்றம்னு வந்த வாக்குகள் சீமானுக்கு அந்த வாக்குகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படித்தான் கமலஹாசனை மையமா வச்சு மாற்றம்னு வந்த வாக்குகள் சீமானுக்கு கிடைச்சது. ஸோ இப்போ அந்த சூழல் இன்னைக்கு இங்க வர வாய்ப்பு இருக்கு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்ங்கிற மாதிரி பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சீமான் சொன்னாரு. அந்த இடத்துக்குள்ள இவர் தினகரன் ஒன்றும் சொல்லாதனால முக்குலத்தோர் இளைஞர்கள் வாக்கும் ஓரளவு பரையர் சுங்க இளைஞர்கள் வாக்கும் சீமானுக்கு 2021 கூடுதலாக கிடைச்சதுனால 6.5 வரை சீமான் அந்த இடத்துக்குள்ள போனாரு. அதே மாதிரி இன்னைக்கு இப்போ சர்க்கார் ஜனநாயக படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாததை அது விஜய் மட்டுமல்ல பலரும் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி சீமான் ஒரு கருத்தை சொல்லும்போது பாசிச பாஜகன்னு சொன்ன விஜய் ஏன் ஜனநாயக படத்துக்கு அடி வாங்கின பிறகு அதை சொல்லலைங்கிற ஒரு கேள்வியை சீமான் முன்வைக்கிறாரு. இதுவும் மக்கள் மத்தியில் பார்க்கும்போது 300 கோடி ரூபாய் சொத்து காலி ஆயிரும், படத்தை வரவிடாமலே இது மதவாத பிரச்சனை கொண்ட படம் ரிலீஸ் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்களோங்கிற அச்சத்துல விஜய் பாசிச பாஜகனும் பாஜக எதிர்ப்பையும் அப்படியே டைல்யூட் பண்ணிட்டாரு, படத்தே விட்டானையா கேஸ்ல இருக்காருன்னு சொல்லும்போது
இப்போ நம்ம கிண்டல் பண்ணும்போது வேற வழி இல்லாமல் என்னத்தையாவது ஒன்று ரெண்டு வார்த்தையை சொல்லி சமாளிக்கிறாங்களே தவிர பாஜக எதிர்த்தா சென்சார் போர்டே கிடையாதுன்னு சொல்லி காலி பண்ணிடுவாங்களோங்கிற அச்ச ஓட்டம் தெளிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சீமான் தினகரனை மிஞ்சினது மாதிரி விஜய் மிஞ்சினதுக்கு ஒன்றும் இல்லை, அவருன்னு பல நிரூபிக்கல. விஜய் கம்பாரிசன் சீமான் ஒரு போல்டான லீடர், உறுதியான லீடர், நிரந்தரமாக நிற்கக்கூடிய லீடர், சமூக நீதி பார்வையில் வண்ணார் நாவிதர் புயவர், பறையர் தேவேந்திர வேளாளர்கள்லாம் நிற்கிறாரு. இதெல்லாம் ரீச் ஆகும்போது அந்த மக்களோட அபிமானம் ஆதரவா மாறி சீமான் பெரிய அளவு வாக்கெடுக்க வாய்ப்பு இருக்கு. வர நாட்கள்ல இதைத்தான் சீமான் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும். அவர் பொதுத்தளத்துக்குள்ளதான் ஜாஸ்தி போறாரு. பொதுத்தளத்தையும் தாண்டி இந்த சமூக தளத்துக்குள்ளேயும் சீமான் போறதுதான் பலனளிக்குங்கிறது என்பவருடைய ஒரு பார்வை. பொதுத்தளமும் பலனளிக்கும், இது கூடுதல் பலனளிக்கும்னு எனக்கு கருத்து. குறிப்பா இப்போ சினிமா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா சேரன் அவர்கள், பேரரசு போன்றவர்கள் சீமான் அவர்கள் சட்டமன்றம் செல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றோம். சினிமாவில் உச்ச நடிகர், நான் என்னோட கரியரோட உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு ஆதரவு அவரோட வட்டாரத்திலே இல்லை. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? சீமான் எல்லாத்துட்டையும் அன்பா பழகுவார், நியாயமா பழகுவார். அதனால ஒரு அஃபெக்ஷனோட பேரரசும் சேரன்னு சொல்லியிருக்கலாம். அது அவங்களோட இதை காட்டுது. விஜய் யாருக்குமே எதுக்கும் நிற்க மாட்டார் இல்லையா? நீங்கள் சர்க்கார் படத்துக்கு சர்க்காரில் ஜனநாயகம் படத்துக்கு அவருக்காக யாரும் நிற்கலன்னா அவரும் யாருக்கும் எதுக்கும் நிற்காதவர் தானே. அந்த அடிப்படையில் தங்களுக்காக நிற்கக்கூடிய சீமான் நட்பு வளையத்தில் சீமானுக்கு ஆதரவாக பேரரசும் சேரன்னு சொல்லியிருக்காரு. சேரெல்லாம் கொஞ்சம் பொது நோக்கம் கொண்ட ஒரு சகோதரர், பேரரசும் பொது நோக்கத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறார். குறிப்பாக நீங்கள் தான் சொல்லிட்டீங்க இந்த 234 வேட்பாளர்கள் போடுறதே கஷ்டம்னு. இருந்தாலும் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் அந்த வேட்பாளர்கள் மத்தியில் இப்போது பிரச்சனை தொடங்கியிருக்கு. வேட்பாளர்களோட தகுதியை இப்போ சோதிக்க தொடங்கியிருக்காங்க. தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் போதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்க கைக்கு கிடைச்ச வேட்பாளர் போடுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அதோட நிலைமை தான் தாவேக்கா சந்திச்சிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? 234 போட முடியாமல் தான் காங்கிரஸுக்கு 117 தள்ளிடலாமா அல்லது அதிமுக பாஜக 40-50 வாங்கிட்டு போயிடலாமான்னு நினச்சாங்க. இப்போ 214 போடுறதுக்கு எவ்வளோக்குள்ள தண்ணி குடித்தாங்க, என்ன வேட்பாளர் வேட்டை நடத்துனாங்க. ஸோ 214 போட்டது சாதனை தான், அதை பாராட்டுறேன், அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. பட் 101க்கு மேலே அதிமுக ரிபல்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதுவே சந்தர்ப்பவாத கட்சி, கொள்கை இல்லாத கட்சி, கோமாளித்தனமான கட்சின்னு ஆகுதில்லை. ஒரு விஜய்க்கு பாப்புலாரிட்டியை வச்சு கோமாளித்தனங்களும் சந்தர்ப்பவாதங்களும் பச்சோந்தித்தனங்களையும் தான் பண்ணுறாங்க. சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். அண்ணாமலை அவர்களுக்கு பாஜக இப்போ சீட்டு வழங்கப்படலை, எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ண விரும்பல. அண்ணாமலையை பொறுத்தளவில் அவர் பிரச்சாரம் பண்ணுவார். ஆனால் என்னோட கருத்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் நான் நாடார் சமூகம் சார்பாக டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த மோடிக்கான தேர்தல் அல்ல. மோடியை நாடார்கள் நன்றியோடு பார்க்குறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது சட்டமன்ற தேர்தல். மோடியை பொறுத்தவரையில் சிவன் ISRO சேர்மனுங்க சாதாரண விஷயம் இல்லை. நாராயணன் ISRO சேர்மனுங்க நாராயணன் சாதாரண விஷயம் இல்லை. தகுதியும் திறமையும் உள்ள இந்த நாடார் சயின்டிஸ்ட் தான் 2 வரும். அவருக்கு மோடிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. முத்துநாயகம்னு ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டை கொடுக்காம நரசிம்மராவ் கஸ்தூரி ரங்கனுக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் மோடி இதை கொடுத்ததை நம்ம மோடியை பாராட்டுறோம். DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இவர் நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் இருந்த ஒரு உயர் பதவி, அதை கிறிஸ்டோபர்னு ஒரு கிறிஸ்டின் நாடாருக்கு மோடி கொடுத்தாரு. பாஜக அரசு திறமையானவங்க கொடுத்தாங்க. அது மாதிரி பிரிக்ஸ் இந்தியன் ரெப்ரஸன்டேட்டிவ், அது யஸ்வந்த் சின்ஹா முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்ட இடத்துல உலகளாவிய பகுதியை ஜெயதிச பாண்டியன்னு தர்மகண்ட் நாடார்னு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் பண்ணுறாங்க அந்த கடலாடி சைடு, அவருக்கு கொடுத்தாப்புல. என்னோட நண்பர் ராஜன் சாருக்கு CBI டைரக்டர் ஆகணுங்கிற எண்ணத்தில் ஃபாரினுக்கெல்லாம் அனுப்பி, அதாவது சோனியா மறுத்த ஒரு இடத்த இவர் குஜராத்தில் IB சீப்பாக இருந்தவரை IBயில் நம்பர் 2ங்கிற அளவுக்கு கொண்டு வந்தார். இதெல்லாம் அவரை நம்பர் 1 கொண்டு வந்திருக்கணும். சரி, எனிவே இதெல்லாம் மோடி நாடார் சமுதாயத்துக்கு, ஒரு OBC காஸ்ட்டுக்கு உணர்வுபூர்வமாக அந்த சமுதாயத்தை அவர் பிரதிநிதிப்படுத்தினார், பெருமைப்படுத்தினார். அவ்வளோ மோடிக்கு நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சசிகலா அம்மையாரோட கிராக் டவுனுக்கும் மோடி தான் துணை நின்றார். விஜய் மேட்டர்லையும் ராகுல் காந்திக்கு ஆளு மோடின்னு விஜய் சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ளேயும் விஜய் ஜனநாயகன் காலி ஆகிறதுக்கும் PMO தான் ஒரு காரணம். ஸோ இந்த இடத்துக்குள்ள மக்களவைத் தேர்தல் வரும்போது மோடி எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரியவங்க தான் இன்னைக்கு இருப்பாருங்கள, மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு நாடார் சமுதாயம் பாஜக அலையன்ஸுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நாடார்கள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் கருத்தை சொன்ன அண்ணாமலையை விளையாட கொண்டிருந்தாலும் அவர் ஒரு லீடராக, காஸ்ட் நியூட்ரல் லீடராக பார்த்தாங்க. பல சமூகங்கள், தொட்டி நாயக்கர், யாதவர், முக்குலத்தோர், பல சமூகங்கள், பிராமணர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை நீக்கங்கிறது நாடார்களுக்கு ஒரு அதிர்ச்சியான இதுதான். அதே வேளையில் இந்த கட்சிக்குள்ள பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தியாகம் பெருசா, CP ராதாகிருஷ்ணனுக்கு தியாகம் பெருசான்னு கேட்டால்
கண்டிப்பா பொன் ராதாகிருஷ்ணன் தியாகம் தான் பெருசு. சிபிஆர் தியாகத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை, அவரை நான் குறைச்சி மதிப்பிட விரும்பல. பட் அவருக்கு உதவி ஜனாதிபதி கொடுக்கும்போது நாடார்களின் தியாகத்தை மதிச்சு, இப்போ வெள்ளாள கவுண்டர்கள் வந்து ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி அடுத்து அதிகாரத்தை கொடுக்கும்போது ஓடிட்டாங்க, பாஜக கூட நிற்கல. அப்போ நிற்காத ஒரு சமுதாயத்தை விட மோடிக்காக வெற்றியோ தோல்வியோ நின்னவங்க இந்த நாடார்கள். இன்னும் சொல்ல போனா இதுவரை தமிழ்நாட்டில் 2 மக்களவை உறுப்பினரை மோடிக்காக பெற்றுக் கொடுத்தது பொன் ராதாகிருஷ்ணன் தான், வேற யாரும் பெற்றுக் கொடுக்கல. நம்மள பாஜக வளர்ச்சியை 11.4 கொண்டு போனாங்க, தமிழிசை 3.7 எம்பி சீட்டும் கிடையாது. ஸோ அந்த 3 எலெக்ஷன்ல 2 எம்பி சீட்டை பெற்றுக் கொடுத்தது பொன் ராதாகிருஷ்ணன் தான். இந்த நாடார்கள் ஆல் வெதர் ஃப்ரண்ட் ஆஃப் மோடியா நிற்கிறாங்க. அப்போ நீங்க ஏன் பொன் ராதாகிருஷ்ணன் ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சர் கொடுக்க கூடாது? சிபிஆர் தியாகத்தோட பொன்னார் தியாகம் குறைஞ்சுதா? அவர் அங்கிருந்து ஜாதி அரசியல் பண்ணி நாடார்களுக்கு எதிரான அரசியலையும் சிலர் சதி பண்ணி பண்றதை நாம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சிபிஆர் தியாகத்தை நான் மதிக்கிறான், பட் சிபிஆர் தியாகத்தோட பொன்னார் தியாகம் குறைஞ்சுதா? அப்ப இப்படி போனா 29 நாடார்கள் எப்படி மோடிக்கு ஆதரவா நின்று இதுவரை தோக்காத இடத்துல மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவே இருந்தாலும் மோடியை நாம வெற்றி பெற வைக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து காரியம் சாதிக்க முடியும், 29 அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ 26 நாடார்கள் வந்து தங்களை அதிருப்திய ஓட்டுச்சீட்டு மூலமா காட்டினாதான் 26க்கு மேல நாடார் சமுதாயத்துக்கு வந்து பாஜகவில் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். நம்மளை பொறுத்தவரை மோடி பிரதமர்னுங்கிறதுக்குள்ள நம்ம உறுதியா இருப்போம்னு அர்ஜுன் ராம் மேக்வால்ட்டே சொல்லிட்டு வந்துட்டோம். எலெக்ஷன் ரிசல்ட்டையும் சொன்னோம், பாரசைட் ஒட்டுணி காங்கிரஸ் தான் எதிரிங்கிறதையும் சொன்னோம். மோடி பிரதமருக்கா 29 அனுப்புங்கிறதையும் சொல்லிக்கிட்டு என்னெல்லாம் தவறு நடந்துங்கிறத நேற்று நம்ம தெளிவாகவே சொன்னோம். ஸோ இந்த இடத்துக்குள்ள நாடார்கள் உணர்வு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாடம் படிச்சு கொடுத்தாதான் நாடார்களுக்கு அரசியல் முக்கியத்துவமும் மரியாதையும் வரும்னு தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள நாடார்கள் உணர தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டத்தில் அதிமுகவை பொறுத்தளவில் ஒரு நாடாரு கூட கேண்டிடேட் கொடுக்கல. அதை வந்து முருகேசன் சேலஞ்ச் பண்றாரு. முருகேசன்லாம் வெயிட்டான கேண்டிடேட் தான், ஒரு எடப்பாடிக்கு லாயலிஸ்ட் தான். ஒரு திருமண விழாவிலே வரும்போது என்ன சந்திச்சா கூட அது நல்லா இருக்காதுன்னு போனவர். அப்போ இன்னைக்கு அவரே எடப்பாடி மேல அதிருப்தி அடையக்கூடிய அளவுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சீட்டு கூட அதிமுக கூடுதலாக வாங்கி ஒரு நாடாரு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அது பண்ணல. நெல்லை மாவட்டத்திலையும் நாடார்கள் வந்து புறக்கணிக்கப்படுறதா தான் அதிமுகவில் நினைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதாவுக்கு அரசியலை உற்று நோக்கணும். 96 விழுந்த ஜெயலலிதா 2001 ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சாங்க. 96 ஜெயலலிதா வீழ்ச்சி காரணம் கல்ல தூக்கி போட்டது நாம தான். பட்டியரம்பட்டியில நாடார்கள் கூடனாலும் சரி, நம்ம மிக கடுமையான விமர்சனம் இன்னைக்கு அது வேண்டாம், இந்த கசப்பான இதை இன்னைக்கு மீண்டும் கிளறாண்டா, கடுமையான விமர்சனம் பண்ணி நாடார், தேவேந்திர குல வேளாளர், யாதவர், வெள்ளாளர் இவங்களெல்லாம் அதிமுகவுக்கு எதிராக திருப்பி விட்டது பணி நாங்கள் தான் பண்ணணும். அப்புறம் சரத்குமார் 45 நாள் பிரச்சாரம் பண்ணாரு. அதற்கு பிறகு அண்ணன் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தது எல்லாமே தெரியும். அந்த இடத்துக்குள்ள விழுந்ததும் ஜெயலலிதா என்ன நினைச்சாங்கன்னா, நாடார்களால் நம்ம விழுந்தோம், நாடார்கள் வந்து மற்ற இதர ஜாதிகளையும் நமக்கு எதிராக திருப்பிட்டாங்கன்னு சொல்லி 21 நாடாருக்கு கேண்டிடேட் கொடுத்தாங்க. 1-2 இல்லை, 21 நாடாருக்கு கேண்டிடேட் கொடுத்தாங்க. ராஜேந்திர பிரசாத் அமைச்சர், இவங்க வளர்மதி ஜெயவராஜ் மதுரையில் இருந்த அமைச்சர், அவங்க தான் பிடிஆர் பழனிவராஜனை தோக்கடிச்சாங்க. கொங்கு மண்டலத்தில் மில்லர் அமைச்சர், அரங்கநாயகம் பெரிய லெவலில் இருந்தார், அமைச்சராக இருந்தார். தென் அங்க பெருமாள்னு ஒருத்தர் ராஜ்யசபா கொடுத்தாரு. இப்போ கொங்கு மண்டல நாடார்களுக்கு எடப்பாடி எதுவுமே பண்ணல. மாவீரன் குணாளன் நாடாரை முன்னிறுத்தி நான் பண்ண பணிகளில் அந்த சமுதாயத்தை எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய சூழல்ல இருக்குது. ஒட்டுமொத்த நாடார்களும் வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்தாதான் நாடார் சமுதாயம் வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள 2026க்கு மேல சக்தி வாய்ந்த ஒரு சமுதாயமா வர முடியும். அம்பாசங்கர் கமிஷன் 2வது பெரிய ஜாதி நாடார்னு சொல்றாங்க. நாடார்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து அடித்த பிறகுதான் ஜெயலலிதா நாடார்கள்ட்ட வந்து இறங்கி வந்தாங்க. 2001 சரி, 2011 சரி, 2016 சரி, நாடார் சமுதாயத்துக்கிட்ட ஜெயலலிதா இறங்கி வந்ததுன்னா அரசியல் களத்துக்குள்ள நாடார்களுக்கு வலிமை என்னங்கிறத காட்டுறதன் விடத்தான் அவங்க இது பண்ணாங்க. வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் மேட்டர்ல நாடார் போராட்டத்துக்கு இது பண்ணி தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கமிஷனாவது போட்டாங்க. ஸோ அந்த ஒரு உணர்வை நாடார்கள் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக அணிக்கு எதிராக காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. நான் வெளிப்படையாக தான் சொல்றேன். ஷார்கபி சுப்கர் வாரணவிகத்தை கம்தோ கலார்கே மர்கேபி கருஸ்விகார் நைகர்த்துக்கு பழனி பக்கத்துக்கு இது அசம்பிளி தேர்தல், மோடிக்கான தேர்தல் அல்ல. அர்ஜுன் ராம் மேக்வால்ட்டையும் அதான் சொன்னேன். இந்த தேர்தலில் நாடார்கள் தங்களோட வாக்கு வலிமையை எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்றைய நாடார் விரோத அரசியல் பண்ணக்கூடிய பாஜகவுக்கும் பாடம் படிச்சு கொடுத்தாதான் 26க்கு மேல நாடார்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் வரும். பொன்னார் போன்ற நாடார்களுக்கு ராஜ்யசபா கொடுத்து மத்திய அமைச்சர் பதவி கிடைக்குங்கிறதால நாடார் சமுதாயம் உணர்றாங்க. இது வந்து நாடார்களுக்கு பலம் தமிழ் மண்ணில் எவ்வளவுங்கிறத காட்டுறதுக்கான ஒரு தேர்தல் அட்டை நாடார்கள்
எடுக்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு திமுக அணியில் வந்து 18க்கும் மேற்பட்ட நாடார்கள் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அதிமுக அணியில் 13 நாடார்கள் தான் வேட்பாளராக போட்டிருக்காங்கன்னா நாடார்களை வந்து புறக்கணிக்க ஒரு தன்மை அதிமுக அணி இருக்குது. குறிப்பாக பாஜகவில் பொன்னாருக்கு ஏன் ராஜ்யசபா கொடுத்து அமைச்சராக்கலைங்கிற கேள்வி, சிபிஆருக்கு பெரிய இது கொடுத்து அவர் அரசியல் கூட பண்றதாட்டு சில தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. எனிவே இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிளர்ந்து விட்டு எரியுது. நாம அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் 26ல் ஒரு பாடத்தை தற்காலிகமா படிச்சு கொடுத்தாதான் 29க்கு மேல நாடார்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குங்கிறது நம்மளோட ஆணித்தரமான கருத்து. பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு